வணக்கம் viewers, welcome back. So இன்னைக்கு நம்ம ஒரு சில கமெண்ட்ஸோட வந்திருக்கோம். So I have recently budgeted Pixel 9 during Big Billion Days 35K க்கு. போடு உங்களுக்கு கிடைச்சிருச்சா? நிறைய பேர் வாங்கி இருக்காங்க bro. பார்த்தேன் நம்ம ஆளுங்களே 32000 ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க. ஏதோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் போட்டு 38000 ரூபாய்க்கு ஒரு சில பேர் வாங்கி இருக்காங்க. I was very happy purchasing at this price. My previous device was Pixel 6. Super upgrade. So kirkan to kirkan, very good. My initial impression was Pixel 6 6a real OG Pixel series. Following are my findings. Positive. Improved loudspeaker sound, face unlock, better battery life compared to Pixel 6. Though the milliamp is almost similar, in-hand feel very level, looks very premium, bigger primary sensor, 120Hz refresh rate, camera quality has a slight edge. Highlight enna Pixel 6 90Hz adukku pottaru. Build quality tharumaaru, network reception is better. Negative. Never felt the power of 12GB RAM. Works the same as Pixel 6. இது எதுக்கு சொல்றாங்க? அப்ப 12GB RAM உள்ள இருக்கு ஆனா ஒர்க் ஆகல அப்படி இல்ல. Pixel 6 அப்ப நல்ல போனா வேலை செஞ்சிருக்கீங்கறத தான். ஏன்னா இப்போ வந்து AI ரொம்ப ஜாஸ்தி இல்ல, சோ RAM கண்டிப்பா யூட்டிலைஸ் ஆகுங்க. சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஒண்ணும் பெருசா தெரியாது. So earpiece placement is not accurate. I adjust during call for better audio. Okay. Beta works better than official build. இது நான் காலகாலமா சொல்லிட்டேன். நாங்க அப்பலாம் சொல்றோம், நாங்க எப்பவுமே பீட்டால தான் இருக்கோம் பிக்சல்னால. இதுவும் பீட்டா என்னைக்கு வந்தோ அன்னைக்கு பீட்டா வந்திருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தது. அவன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் என்ரோல் பண்ணி வச்சிருந்தேன். போனை அன்பாக்ஸ் பண்ணதுமே என்ரோல் பண்ணிட்டேன். ஆமா. என்னைக்கு வந்தாலும் வந்துடுறா அப்படின்னு. கரெக்ட். ரைட். அடுத்து வந்து earpiece placement ஒன்னு பீட்டா செமையா இருக்கு. We should use only made for Google screen protector. Okay. I have installed in local shop. Every time I am pressing again and again to unlock. Managing with face unlock. So கொஞ்சம் பிராண்டடா வாங்குனாலுமே உங்களுக்கு மேட் ஃபார் பிக்சல் கூட பார்க்க தேவையில்ல. அந்த ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஸ்பீக்கர்ன்றீங்க, கெப்பவர் கூட விற்கிறான். அவனோடது நல்லா இருக்கு. டெம்பர் 799 699 கிடைக்குது டெம்பர் அவன்கிட்ட. ஆனா நான் வந்து பெரும்பாலும் என்ன தெரியுமா ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவேன், புரியுது கொஞ்சம் ரஃபா ஹேண்டில் பண்ண கீழே விழுந்துரும் சொல்ல வரீங்க போல, ஸ்கிரீன் கார்டு போதும் ப்ரோ, டெம்பர் வேணாம். பட் ரஃப் யூசர் இருந்தா டெம்பர் கிளாஸ் பெட்டர். ஆமா ஆமா கரெக்ட் தான். இல்லாட்டி வந்து ஒரு நம்ம தாத்தாலாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, ஃபிளிப் கேஸ். ஆமா, ஃப்ரண்ட்ல ஒரு கவர் இருக்கும். கரெக்ட். அதை வாங்கிக்கணும். சரி, அப்புறம் வந்து ஐ டோன்ட் ஃபீல் லைக் அப்கிரேடட் ஃபோனு, அதுதான் ஃபேக்ட். இதனால தான் நான் கெத்துன்னு சொல்றேன் பிக்சலை. Pixel 6 யூஸ் பண்ண ஒருத்தர் வந்து Pixel 9ல லேண்ட் ஆறாரு. பாசிட்டிவ்ஸ் மேல சொல்லியிருக்காரு, இதெல்லாம் ஏரியா ஆஃப் டிஃபரன்ஸ். ஆனா என்னோட டே டு டே யூஸ்க்கு Pixel 6 எனக்கு என்ன பண்ணிச்சோ அதே தான் எனக்கு 9 பண்ணுது. நான் அப்கிரேட் ஆன மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கறாரு. ஸோ இதுதான் எங்க பாயிண்ட்னு சொல்றப்போ இதை தான் நான் ஒரு சில வீடியோல சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒரு சில கோச்சிக்கிறாங்க. ஆமா, அது வந்து அவங்களுக்கு மேபே கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கு. பட் நான் இதுக்கு தான் வந்து ஒரு சில பிராண்ட்ஸோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் எங்கேயுமே 10 ஸ்டார் வந்திருக்கு சூப்பர் நான் சொன்னது இல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல. அது பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட். என்னன்னா அடுத்தடுத்த அப்டேட்ல ஒரு ஃபோன் பெட்டர் ஆகுது அப்படின்னா அது Pixel சொல்லாம அதான உண்மைதான். ஸோ அதுதான் நான் கேட்டேன். சரி ஓகே, the Material 3 Expressive looks perfect in Pixel 6 because of the square edges. More space on the top which makes it look premium. On the other side, the curved edge corner in the Pixel 9 makes all icon congested in the top corner. அதாவது எதுக்கு சொல்றாருன்னு புரியுதுல, ஃபிளாட் பேனல் மாதிரி இருக்கும் அது. ஆமா, ஒரு சின்ன கர்வ் தான் இருக்கும். அந்த நோட் டிசைன் மாதிரி இருக்குங்க. சாம்சங் நோட் மாதிரி தான் இருக்கும். 6 6a Pro அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். 7மே அப்படிதான். 7 அப்படி. 8ல இருந்தா அந்த உருண்டை ஷேப் வந்துச்சு. அது 8ல இருந்து ஏன் வந்துச்சுனா 8 வந்து ஐபோனா மாறதுக்காக கங்கா சந்திரமுகி மாறிட்டா கம்ஃபர்ட்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா ஐபோன் 9ல இருந்து சந்திரமுகி மாறிட்டா. ஆமா, 11 வரைக்கும் சந்திரமுகி தான். சரியா? அப்புறம் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் இஸ் நாட் அக்யூரேட். ஓவரால் இஃப் யூ ஆர் யூசிங் Pixel 6 or 6a 9 இஸ் never an upgrade. I don't feel like selling my Pixel 6. இதுல ஹைலைட் என்னன்னா ஆட்டோ பிரைட்னஸ் இஸ் நாட் அக்யூரேட்ங்கிறது எப்போ வருதுன்னா, ஆட்டோ பிரைட்னஸ் கொஞ்சம் கோளாறு தான், உண்மைதான் நீங்க சொல்றது. ஆனா இது எந்த பாயிண்ட்ல வருது அப்படின்னும் போது நம்ம ஸ்கிரீன் கார்டோ இல்ல டெம்பரோ ஓட்டினா நிறைய ஃபோன் சொதப்புது. ஓகே, இதுலயும் மேபி ஸ்கிரீன் கார்டுனாலே சொதப்பலாம், இல்ல டெம்பர்னாலே சொதப்பலாம். கரெக்ட். அப்படி இல்லனா வந்து சில சமயங்கள்ல Pixel எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைட் சோர்ஸ் இங்க இருந்ததுன்னா உடனே பிரைட் பண்ண மாட்டேங்குது. லைட்டுக்கு நேரம் அந்த போனை திருப்பினா பிரைட் ஆயிடுது. ஓ ஓகே. சோ அது வந்து அந்த அல்காரிதம் உண்மைதான் ப்ரோ. சோ அது வந்து அக்செப்ட். நீங்க அந்த டெம்பர் வேணா மாத்தி செக் பண்ணி பாருங்க ப்ரோ, கொஞ்சம் பிராண்டடா போய் பாருங்க. USSDO அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, ஷேலிங் UA4 DAC ஆம்ப் ரிவ்யூ. IEM யூஸ்ட் என்னன்னா ப்ளோன் BL3 மூன்ட்ராப் சூ 2 CCA 7 8 டிரைவர்ஸ். ப்ரோஸ் என்னன்னா எக்ஸலண்ட் ஆடியோ குவாலிட்டி, பில்ட் குவாலிட்டி ஆசம், டிரைவ்ஸ் எனிதிங், கேபிள் ப்ரொவைடட் இன் தி பாக்ஸ் இஸ் வெரி குட், வெரி லைட் வெயிட். கான் என்னன்னா when connected to the phone consumes more power. கண்டிப்பா DAC வந்து எப்பவுமே பவர் ஹங்கரி தாங்க, சூடு ஆகும். அதையும் போட்டுருக்காரு. ஹீட்ஸ் அப் when you use for other things like YouTube and other content. டிவைஸ் யூஸ்ட் என்னன்னா Redmi 14 iQOO 7 Legend, அதுல ஆல்ரெடி இன்பில்ட் DAC இருக்கு. iQOO 12 OnePlus Pad 3 bought from Headphone Zone for 7800 bro. இது வயர்லெஸ் DACங்க. இது அந்த ப்ளூடூத். இது சொல்ல மாட்டேன், ஒரு நற்செய்தி. சிம் கார்டு EP5 ஹெட்ஃபோன் ஜோன்ல இருக்கு. ஹெட்ஃபோன் ஜோன்ல வந்துருச்சுங்க, கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் கேட்டிருந்தீங்களா இம்போர்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு. 8999க்கு வந்துருச்சு. இப்போ ஹெட்ஃபோன் ஜோனே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஓவர் டேட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
எல்லாருமே கேட்டது வந்துருச்சு. அது நல்ல ஸ்டுடியோ லெவல் ஆடியோ. ஆமா, வேற லெவல்ல இருந்தது. நம்ம 899 உண்மையிலேயே நல்ல பிரைஸ் தாங்க அது. நல்ல ப்ராடக்ட். அதனால என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். என்ஜாய் நல்ல நேரம் ஞாபகப்படுத்தி. ஏன்னா அவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ. அது ரிப்ளை போட்டே டயர்ட் ஆயிருச்சு எனக்கு. அந்த அளவுக்கு கேட்டிருந்தாங்க. இது எப்படி வாங்குறது? ஆமா, கூப்பன் கோட் எல்லாம் இருக்கு. சிம் கார்டுல பேசியிருக்காங்க. நான் கடைசில வந்து ஹெட்போன்ஸ் ஒன்று கொண்டு வந்துட்டான். நல்ல வேலை. ஏன்னா அவன் நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்கிறான் சிம் கார்டு. என்னன்னா ப்ராடக்ட் 9000, ஷிப்பிங் 9000, 10000 ரூபா. 10000 ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா. 1000 ரூபா எக்ஸ்ட்ரா. அடப்பாவி. இப்போ வந்து வெயிட் பண்ணியிருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ நற்செய்தி. ஆமா, சூப்பர். முரளிதரன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நானும் நாடு C5 தான் யூஸ் பண்றேன், எல்லாமே ஓகே, ஆனா செல்ஃபி லோ, அப்புறம் ஹாரிசான்டல் டு வெர்டிகல் ஸ்கிரீன் மூவிங்ல கொஞ்சம் பக், பேட்டரி சம்டைம் ட்ரெயின் ஆகுது ப்ரோ, பட் ஓவராலா சூப்பர் ப்ரோ, யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தா தான் இருக்கு. அது பெரிய பேட்டரி தாங்க, அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஹெவியா இருக்காது உங்களுக்கு பேட்டரியில. அது ஆமா ப்ரோ, இது ப்ரோ சொல்றாங்க. நிறைய கமெண்ட்ஸ் எடுத்துர்க்கேன். 15 16 15 plus 15 Pro Pro Max எல்லாமே எடுத்துர்க்கேன். நான் வந்து சரி நான் 12 Pro ல விளையாடும்போது அப்படி ஆகுது. எனக்கு 16 plus ல ஆனா எனக்கு ஆகல ட்ரீம் கிரிக்கெட்டுக்கு. 12 Pro ல ஆச்சு, 12 mini ல ஆச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். எனக்கு அதே ஆச்சரியமா இருந்தது. சே இவ்வளவு பவர்ஃபுல் 12 Pro லாம் 6GB RAM. அதனால எனக்கு தோணுச்சு இது ஏன் அப்படி ஆகுது. அதுவும் கரெக்டா என்ன ஆகும்னா ஏதோ நோட்டிஃபிகேஷன் வரும் ப்ரோ. நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா உடனே ஃப்ரேம் டிராப் ஆகும். கரெக்ட். சரியா, நோட்டிஃபிகேஷன் போனதுக்கு அப்புறமும் ஃப்ரேம் டிராப் சரியாகாது. ஒரு 1.5 நிமிஷம் ஆகும், அப்புறமா தலையும் சரியாகும். இதுவே நான் அது வரைக்கும் கேமை பாஸ் பண்ணி வைக்கணும். பின்னாடி ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டுருந்தா முடிஞ்சு அவ்வளவுதான். படுத்தே விட்டார் ஐயா தான் 12 சீரிஸ்லாம். ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் நாங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கொடுத்துட்டோம், கேமுக்கு ரெக்கார்டிங் கொடுத்துட்டீங்களா? ஸோ அதான் கொஞ்சம் அந்த கோளாறு இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னபோது எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. டிஎன் மாறன் யூடியூப் அப்படிங்கிறவர் வந்து iPhone 15 கேம் பிளே பண்ணாலே ஹேங் ஆகுது. அவர் வேறு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு போல, பாவம். அது நம்பி தான் இருப்பார். வேறு கொஞ்சம் கடிதான் பாப்போம், நம்ம நண்பர்கள் வேறு யாராவது இது மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. பிரகாஷ் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, ஐ எம் ஃப்ரம் தாராபுரம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் சாம்சங் M30s யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 இயர்க்கு அப்புறமா ஒரு நாள் மொபைல் தண்ணியில் விழுந்துருச்சு. சாம்சங் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தப்ப மொபைல் சர்வீஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகாது, மொபைல் செத்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு சாம்சங் M51 வாங்கிட்டேன். அப்புறம் அதுவும் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அதே வாட்டர் டேமேஜ் ஆகிருச்சு. சர்வீஸ் சென்டரில் போனப்போ போர்டு போயிடுச்சு, 15000 ஆகும்னு சொன்னாங்க. அப்போ என் மைண்ட் செட்ல இருந்தது என்னன்னு தெரியல, 7000 mAh பேட்டரி இருக்கிற ஒரே ரீசனுக்காக சரின்னு கடனை வாங்கி போர்டு சேஞ்ச் பண்ணேன். அப்புறமா ஒரு நாள் மொபைல் சார்ஜ் போட்டா சார்ஜ் போர்ட் ஒர்க் ஆகலன்னு நானும் வெக்கமே இல்லாம மறுபடியும் சாம்சங் சர்வீஸ் சென்டர் போனா அப்போ சர்வீஸ் பண்ற பர்சன் லீவ்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் பக்கத்துல இருக்கிற தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் சென்டர் போகும்போது சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு M30sல மொபைல்லையும் கொண்டு போனேன். M51க்கு வேற ஒரு உடஞ்ச மொபைல்ல இருந்து போர்ட்டு மாத்தி செத்து போச்சுன்னு சொன்ன M30sல வெறும் 1500 ரூபாயில சரி பண்ணி கொடுத்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது நான் எவ்வளவு 15000 வேஸ்ட் பண்ணிருக்கேன்னு. அதுல இருந்து நான் என்ன சர்வீஸ்னாலும் தேர்ட் பார்ட்டிக்கு தான் போவேன், ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் போறது இல்ல. அந்த 4G மொபைல் தான் இருந்தாலும் M30s என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தது இன்னைய வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா தேர்ட் பார்ட்டில உங்களுக்கு நல்ல சர்வீஸ் அமைஞ்சிருச்சுங்க. ஏன்னா இதுல ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கிடைச்சது உண்மையில அப்ரிஷியேட்டட். நீங்க அந்த கடையை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இனிமேல். ஒரு சிலர்லாம் செம பண்ணா இருக்கும், நிஜமாவே போட்டு தான் போயிருக்கோம். தேர்ட் பார்ட்டிலையும் போர்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அதே மாதிரி ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ண போய் டிஸ்பிளே போன இஷ்யூஸ்லாம் இருக்கு. லைட்டா போக ஆரம்பிக்கும், அப்புறம் ஃபுல்லா போயிடும். ஏன்னா அந்த பவர் சப்ளை ஒழுங்கா கொடுத்துருக்க மாட்டாங்க. கிரிக் அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம விஜய் ப்ரோ நினைச்சு பாருங்க, டெம்பர் ஒட்டுறேன்னு சொல்லி டிஸ்பிளே ஒட்டுறதுக்காக ஒற்றாக சுத்தி எடுத்து அடிச்சாராம். நல்லா தெளிவா ஒட்டிக்கணும். ஓகே, அடுத்து சத்யா அப்படிங்கிற நம்பர் வந்து ப்ரோ ஐ எம் யூசிங் iQOO 13 ஃபோன் நல்லா இருக்கு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஹெவி யூசர் தான். COD மொபைல், BGMI அண்ட் COD வார்ஸோன் ஆடுறேன். இது வரைக்கும் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்தது இல்லை. iQOO 13ங்க என்ன மேக்ஸிமம் 40 டிகிரி செல்சியஸ் தான், அவ்வளவுதான். பட் நடுவில் ஆக செக்யூரிட்டி பேட்ச் விட்டான், ஃபோன் பேட்டரி லைஃப் கம்மி ஆயிருச்சு, ஹீட்டிங் ஜாஸ்தி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் அப்டேட்ல ரெடி பண்ணிட்டாங்க அண்ட் கேமரா ஆப்டிமைசேஷனும் சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க. ஐ கம்பேர்ட் இட் வித் த OnePlus 13 வேர் கேமராஸ் ஆர் ஆப்வியஸ்லி பெட்டர் than the iQOO 13, but daily gaming experience heating was better controlled in iQOO 13. Like average FPS in games are sustained compared to OnePlus 13. But benchmark scores லாம் பார்த்தா better OnePlus 13 தான். 3D Wildmark Extreme storage fit test despite iQOO 13 having the LPDDR5X Ultra UFS 4.1லாம் இருந்தாலும் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபோன்ஸ்லயே ஒரு குட் ஓவரால் பக்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் iQOO 13ல கொடுத்தது. மை ஓல்டு ஃபோன்ஸ் ஆர் Galaxy Core, J7 Prime, LG V30 Plus, Realme X7 Max, iPhone 12 mini அண்ட் இப்போ iQOO 13. iQOO 13 வந்து நீங்க OnePlus 13ஓட கம்பேர் பண்றீங்க.
ஆனா OnePlus 13 ரேட்டுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஆமா இது 50,000 இவன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. 70,000 அண்ட் பெஞ்ச் மார்க் பின்னால ஓடாதீங்க ப்ரோ. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ரியல் டைம் அதுதான் மெயின். ஏன்னா நல்லா இருக்கும், தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும், அந்த சிப் கேமிங் தனியா வச்சிருக்கான். ஸோ நீங்க தெரிஞ்சு வாங்கினதுனால சூப்பரா என்ஜாய் பண்றீங்க. இப்போ Android 16 Adreno சும்மா மிரட்ட போதுங்க. வரட்டும், ஆல்ரெடி பீட்டா வந்துருச்சு, நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. இல்ல இன்ஸ்டால் பண்ணவங்க என்ன ப்ரோ சொன்னாங்க? நிஜமாவே Adreno யூஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஒருத்தர் இருக்காரு, பட் ஆனா அவர் பண்ண மாட்டேன்டாரு. மெயின் போன் பயமா இருக்கு அப்படின்றாரு அவரு. கரெக்ட் தான், கொஞ்சம் பஞ்சாயத்து. ஆமா நம்மளா இருந்தா பண்ணி இருந்திருப்போம், என்னன்னாலும் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் ரிஸ்க் தாங்க. ஆமா நல்ல வேலைக்கு வருது. ஓகே, எடிசன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்னோட ஃப்ரெண்டு Realme X7 Max யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இப்போ 3 மாசம் முன்னாடி தான் GT6 32Kக்கு 16,512 வாங்கினான். செகண்டரியா X7 Max யூஸ் பண்ணான். பட் இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி பர்பிள் லைன் X7 Max, பட் Realme சர்வீஸ் வாஸ் சூப்பர் கோயம்புத்தூர். பிகாஸ் ஃபோன் கீழே விழுந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருந்தது. பிகாஸ் வாங்கி 5 இயர்ஸ் கிட்ட ஆயிருச்சு. Realme நாங்கள் வாட்டர் டேமேஜ் இல்லைன்னா 0 காஸ்ட்ல மாற்றி தரோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு லிக்விட் டேமேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி வச்சாங்க. நெக்ஸ்ட் டே வர சொன்னாங்க, பார்ப்போம் வாட்டர் டேமேஜ் எதுவும் இல்லை சார், 10 to 12 days டைம் கொடுங்க, நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம் தரோம் ஃப்ரீயான்னு தான் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 8 daysலயே சரி பண்ணிட்டாங்க. கால் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. 6 months வாரண்டி கொடுத்தாங்களா. அண்ட் அவங்ககிட்ட கேட்டு சாஃப்ட்வேரை டவுன்கிரேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இப்போ Android 11லயே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1800 கொடுத்து அதோட பேட்டரியும் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம். இப்போ 2 weeks யூஸ் பண்றோம். இப்போ இருக்கிற 25K உள்ள போனுக்கு ஈக்குவலா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த X7 Max உண்மையிலேயே நல்ல போனுங்க, அந்த டைம்லயே சூப்பரா ஹிட் ஆச்சு. ஆனா அது வந்து 1200 டிமென்சிட்டியோட வரும்போது நம்ம கோளாறு இருக்கிற. பட் கேமரா சம்டைம்ஸ் பெட்டர், சம்டைம்ஸ் புவர். 2 years யூஸ் பண்ண வச்சிருக்கேன்டா, அப்புறம் சேஞ்ச் பண்ண GT6 செகண்டரியா வச்சுக்கிறேன். அண்ட் அவன் என்கிட்ட சொன்னது, நான் வாங்கின இனிமேல் Realme தாண்டான்னு சொன்னா சர்வீஸ் சென்டர்ல நல்லா இருக்கு. பட் மற்ற பிளேஸ்ல எப்படின்னு தெரியல. அவனுக்கு Realme மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகி இருக்கு. இந்த Realmeக்கு சப்போர்ட் பண்றேன்னு யாராச்சும் நினைச்சீங்கன்னா வேணா, எங்களுக்கு நடந்த இன்சிடென்ட் தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ ஓவராலா வந்து அப்போ Realmeயோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம போன வாரத்துல ஒரு கமெண்ட் பார்த்தோம், அவங்களுக்கும் இதே மாதிரி ஃப்ரீயா மாத்தி கொடுத்தாங்க பழைய Realme போனுக்கு. ஆமா, BBK ஃபேமிலியில இருக்கக்கூடிய போன்ஸ் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆஃப்டர் சேல் சப்போர்ட் மாசம். நான் அத சொல்லி வாரண்டி எக்ஸ்பயர் ஆனது தான் ஃப்ரீயாவே லைனுக்கு மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னு. ஒன்ல ப்ரோ, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஜிம்ல ஒருத்தர் மீட் பண்ணேன். அவர் வந்து X60 யூசரா. ஓகே, 4 தடவை டிஸ்ப்ளே மாத்தி இருக்காரு. Vivo 4 தடவை. இப்பயும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பெருசா வேற எதுவும் பர்பஸ் தெரியல, அதனால இந்த போன் நல்லா இருந்தா வச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். எதுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு? இல்ல டிஸ்ப்ளே ஃப்ரீயா மாத்தி தரானே, அதுதான் ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்கும். 4 தடவை மாத்தி கொடுத்தானா ப்ரோ அப்படி இருந்தது எனக்கு. 4 தடவையா? Vivo தான் நம்பர் 1ல இருக்குங்க இந்தியால பெஸ்ட் சர்வீஸ்ல. வேற லெவல் தான். ஸோ மாஸ் பண்றாங்க. அப்புறம் ஸ்ரீராமன் அப்படிங்கிற நண்பர் வந்து Oppo Find X8 Pro ரிவ்யூ. Hi Siva, I have been using Find X8 Pro for about 2 months as of now. I bought it for 62K with 25K exchange price for my old device. With 11 months warranty remaining, this is my initial review. Previously, I have used Xiaomi 13 Pro. The main thing better here is the battery life and video performance. Battery life is excellent here and the UI is better in comparison with the Xiaomi. The phone has better weight distribution and did not feel heavy. I am a camera person, mainly love the portrait shots of the Oppo. The main downside is the capability to take the macro shots. Macro shots never felt good and looks like over processed and felt like oil painting. Okay. Do you have any suggestions for it? Rest no problem, the device feels super good. அது சஜஷன்லாம் இல்லை ப்ரோ, அது அவ்வளோதான். அதோட பொட்டன்ஷியல் அவ்வளோதான். நான் ஆக்சுவலாக இதில் ட்ரை பண்ணேன் ப்ரோ. இப்போ X200 ப்ரோல நல்லா இருக்குமோ? மேக்ரோ X200 ப்ரோவா? எது இதில் தானே சொல்கிறீங்க? விவோ இல்லை ப்ரோ. இப்போ Find X8 Ultraவும் சரி, விவோ Find X8 Proவும் சரி, விவோ X200 Proவும் சரி. X200 Pro ஃபார் ஷூர் ஒரு எட்ஜ் கிடைக்கும். பட் இந்த Find சீரிஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்களோட ப்ராசஸிங் வந்து இவர் சொன்ன மாதிரி, நான் பரத் வந்து ஒரு பூவை மேக்ரோ எடுத்திருந்தோம். அதுவே கொஞ்சம் பெயிண்ட் எப்போ அந்த புதுசுலேயே பெயிண்ட் அடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா? Find X8 Proவும் Find X8 Ultraவும் ஏன் வச்சாலும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ரெண்டுமே பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு ஓவரால் ஸ்பெக் பார்த்தாலும் சரி, நிறைய ஃபேக்டர்ஸ்ல ஒரே மாதிரி இருக்கும். ஆனா Find X8 Ultraவோட ப்ராசஸிங் கம்ப்ளீட்டா வேற, Find X8 Proவோட ப்ராசஸிங் கம்ப்ளீட்டா வேற. இதுதான் பிரச்சனை இங்க. ஸோ அதனாலதான் அப்படி இருக்கு ப்ரோ. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு ஃபேக்டர் இருக்கு, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். சொன்னீங்க தெரியுமா? Find X8 Pro நார்மல் கிளாஸ், Xiaomi 13 Pro வந்து செராமிக். அதனாலதான் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா ஒரு சிலர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா ஹை ப்ரோவைஸோட கலர் வைஸ் ஸ்டேபிள் தான். ஒரு சிலர் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அந்த வெயிட் இருக்கு பாத்தீங்களா ப்ரோ 13 Proல, SRK எல்லாம் இப்போ வரைக்கும் அதனாலே அந்த போனை விட்டு யோசிக்கிறான். அது அந்த பிரீமியம்னஸ் ஃபீல் வேற லெவல்ல இருக்குங்க. அந்த செராமிக், அந்த பேக் ஒயிட் பிளாக்ல எல்லாம் வந்துச்சு.
ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செராமிக்ல. ஸோ அது ஒரு பாயிண்டா இருக்கு ப்ரோ. ஸோ அதனால தான். மற்றபடி வந்து ஓகே Xiaomi 13 Pro நீங்க இன்னும் வச்சிருந்தீங்கன்னா உங்க வீட்டில் யார்கிட்டயாவது இருக்குன்னா வாங்கி மேக்ரோ எடுத்துக்க வேண்டியதான். என்ன பண்றது? ஏன்னா இதுக்கு எக்ஸ்டர்னல் அட்டாச்மெண்ட் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த மேக்ரோக்கு. இல்ல ப்ரோ அப்படியே இருந்தாலும் அவர் என்ன கேட்கறாரு, ப்ராசஸிங் பிரச்சனை. இப்போ பிரைமரி சென்சார் வச்சே நீங்க மேக்ரோ எடுக்கிறதுக்கான எக்ஸ்டர்னல் லென்ஸ் வச்சீங்கன்னா ஓகே. ஆனா ஓவரால் ஜூம்டு ப்ராசஸிங் வந்து ஓப்போ இந்த சீரிஸ்ல இப்படி தான் பண்றாங்க. இந்த சீரிஸ்ன்னு இல்ல, நான் ரெனோ 14 ப்ரோ மாதிரியான ஃபோன் ட்ரை பண்ணாலும் எனக்கு அப்படிதான் பண்ணுவோம். அதே தான் மற்றவங்களும் பண்றாங்க. லைட் கொஞ்சம் குறைஞ்சுன்னா எல்லாரும் பெயிண்ட் தான் அடிக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, நல்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அரவிந்த் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து பிரதர் யூசிங் iPhone 15 Plus for 2 years. After iOS 26 update, phone is glitchy. I am a gamer and watch YouTube content sometimes. Play eFootball 2026 daily, 5 hours in AC room. I am on the one of the top eFootball ranked player. Most of my gameplay is on online. Wi-Fi only. Jio SIM no range. 2 or 3 bar range always. Can't play without AC. Heavy heating. Can't charge phone without AC. It shows heating alert. After updated, game is laggy like 20 FPS. I am thinking about to change in Android. Which phone will you suggest under 25k for gaming only? Under 25k வா? அப்ப இதுதான் iQOO Neo 10 தான். GT30 Pro. GT30 இது இருக்கு. Infinix இருக்குங்க. இது போயிருங்க கேமிங் ட்ரிகரோட வந்துரும் உங்களுக்கு வேற. உண்மைதான். நீங்க வேற கேம் ஆடுனா நல்லா இருக்கும். ஸ்டேபிளாவும் இருக்குங்க. இதுக்கு அந்த கூலிங் ஃபேன் செட்டே வாங்கிக்கோங்க. அந்த கேஸோட சேர்த்து அந்த கூலிங் ஃபேன் சேர்த்து 1999 தான். அப்ப என்னன்னா சூப்பர் டீல் அது. பிரைமரி ஃபோன் iPhone 15 Plus, கேமிங் ஃபோன் Infinix GT30 Pro வெச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த RGB லைட்ஸ்லாம் இருக்கும். ROG மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அத. ஆமா, இப்போ இவருக்கு வந்து 25k அப்படிங்கறனால என்ன ஆயிடும்னா கூலிங் ஃபேனும் வந்துரும். ஆமா, ஃபோனும் வந்துரும். உங்களுக்கு அந்த கேஸ் வித் கூலிங் ஃபேனோட 1999 தான் வருது. நீங்க அதை வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். My previous phone is Redmi K20 Pro, still working. Things I like in 15 Plus, battery is king, 6.7 inch Super Retina XDR is great, camera are good. இது சக்திவேல் என்ன சொல்றாரு, 15 Plus hangs heats after 26 many glitches. So 15 Plus 16க்கு ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ புதுசா வந்த ஃபோனுமே நொரதல் தான். எல்லாத்துக்கும் நொரதல்னா நொர நல்லது நான் சொல்ல முடியும். நல்லதுதான். கிருஷ்ண பிரசாத் என்ன சொல்றதுன்னா, சாம்சங் சர்வீஸ் worst bro. My uncle's 4-year-old A series tab 15k display கீழே விழுந்துருச்சு. சைடு ஃப்ரேம் டேமேஜ், அங்கே அவங்க டிஸ்பிளே ஷார்ட் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க. டோட்டலாக டிஸ்பிளே ப்ளஸ் சைடு ஃப்ரேம்லாம் சேர்த்து 10k ஆகும்னு சொன்னாங்க. சொல்லிட்டு டேப் A11 வாங்க சொன்னாங்க. ஃப்ளவர் பிகா மாதிரி பண்ணுறாங்க. லோக்கல் ஷாப்புக்கு போய் ரியலாக டிஸ்பிளே இஷ்யூவை செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. ஃபோர்ஸ்ஃபுல்லாக டிஸ்பிளேவை டேமேஜ் பண்ண முடியுமா? குரோம்பேட் சர்வீஸ் சென்ட்ரு அங்கே ஃபைட்டு ப்ரோ. டிவைஸ் என்னன்னு தெரியல, பட் 2 க்ரீன் லைனு. ஃபோனை நீயே வச்சுக்கன்னு ஒருத்தர் சண்டை போட்டார். வேற ஒருத்தர் S25 அல்ட்ரால ஏதோ இஷ்யூன்னு சர்வீஸ்க்கு கொடுத்துருந்தார் போல. சார் மொபைல் ரெடி பட் சர்வர் இஷ்யூ, ஸோ மண்டே 3 days வாங்கன்னு அவரை அனுப்பிட்டாங்க. என்ன ப்ரோ நடக்குது சாம்சங்ல? டிஸ்பிளேல நோ இஷ்யூ ப்ரோ, போய் சொல்லி இருக்கானுங்க. உங்க ஏரியா தான் அத பேசுங்க. நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே, எல்லாம் உங்களுக்கு மெயில் போட்டு நீங்க பேர் போறீங்க. ஏய் இல்ல, இவனுங்க வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஆனா ப்ரோ ஒன்னு உறுதி ப்ரோ, எனக்கு வந்து என்கிட்ட S10 Plus ஒன்று வச்சிருந்தேன், கெனடியன் வேரியன்ட் ஸ்னாப்டிராகன். அதை வச்சு தான் நம்ம சேனல்ல நிறைய வீடியோவே போட்டது ஆரம்பத்தில். அதான் வந்து கேமரா. ஓகே, அது வந்து குழந்தை தெரியாம கார்பெட் ஃப்ளோர்ல தான் போட்டுச்சு, அதனால ஃபோன் உடையல. ஆனா உள்ள போயிடுச்சு டிஸ்பிளே. அது நீங்க சொல்றது கம்ப்ளீட் ஆஃப். எந்த வந்து எப்படின்னா மேல லைட்டா ஃபிளிக்கர் ஆகும் டாப்ல, மொத்த டிஸ்பிளே பிளாக்கா இருக்கும். ஆனா அந்த ஃபிளிக்கர் ஆகும், அப்பயே தெரிஞ்சிருச்சு எல்லாம் காலி அப்படின்னு, ரிப்பன் காலி. ஸோ அதான் சில சமயங்கள் இந்த மாதிரி ஷாக் ஆகலாம். பட் நீங்க சொன்னது வந்து செம்ம ஃபன்னா இருக்கு. டிஸ்பிளே ஆன் ஆகலைன்னா என்னன்னு வந்து அவன் பார்த்துருக்கணும். உள்ள ரிப்பன் கூட நாங்கள் இருக்கலாம். சரி, சர்வர் ஒரு காலம் 3 நாள் கழிச்சு ஃபோன் நாங்கள் வச்சுக்கிறோம். அதெல்லாம் அல்டிமேட். யாரே நீங்க எல்லாம் அவனுக்கு யூஸ் பண்ணனும் ஆசையா இல்ல S25 அல்ட்ரா யூசருக்கு இல்ல வாடகை கூட்டிட்டு இருக்கீங்களா போனா? 3 நாள் கழிச்சு பாவியலா. சரி, இது வந்து இப்பதான் ஒருத்தர் என்னடானா 500 ரூபாய்க்கு மாத்தி கொடுத்தாங்கன்னு ஒருத்தர் பெருமையா சொல்லுவாரு. இன்னொரு குரோம்பேட் சர்வீஸ் சென்டர். சரி, ஓகே, மானத்தை வாங்கிட்டீங்களே. என்னத்த இனிமே ரவுடிங்ல என்ன பண்ணுவாங்க? ரவுடிங்ல என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வாசல்ல உட்கார்ந்து இன்சல்டிங் மானக்கேடு. இல்ல எனக்கு என்னன்னா, இந்த சர்வீஸ் சென்டர் வந்து அவங்களே கிளாரிஃபை பண்ண முடியலன்னா எனக்கு புரியல. அதான் நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து போர்ட் போயிருக்கு, ஆனா போர்ட்ல நாங்க கை வைக்க மாட்டோம்னு சொல்றது ஓகே. பிரச்சனை என்னன்னா, போர்ட் போயிடுச்சு ப்ரோ, நீங்க வெளில போய் மாத்திரதான் மாத்திக்கோங்க, நாங்க மாத்திரதா இருந்தா போர்டு சொல்ல மாட்டோம் அப்படிலாம் இல்ல. போர்டு போயிடுச்சு, வெளில போய் பார்த்தா அவன் காரியத்துக்கு பண்ணணும் நம்ம மூஞ்சில. இது கொஞ்சம் கூட நமக்கு தெரியாதா? போர்ட் போயிருக்கு, போர்ட்டை மாத்த மாட்டோம், நாங்க போர்ட்ல கை வைக்க மாட்டோம்னு வாசல்லே பேசாம எழுதுங்களேன். டு நாட் லீவ் யுவர் ஃபுட்வேர் இயர் அப்படிலாம் எழுத தெரியுது இல்ல? அந்த மாதிரி பேசாம வந்து நாங்க போர்ட்ல ஏதாவது இஷ்யூவா, நாங்க வந்து அதை ரெக்டிஃபை பண்ண மாட்டோம், போர்டை தான் மாத்துவோம் அப்படின்னு போட்டுருங்க. உள்ள வர எல்லாரும் என்ன ஆவாங்க?
நீங்க வந்து இந்த இஷ்யூவை பத்தி சொன்னீங்கன்னா போர்ட் போயிடுச்சு, மோடம் போயிடுச்சு, இல்லாட்டி சிபி ரீபாலிங் பண்ணணும், இதான் பிரச்சனை, போய் வேற எங்கேயா மாத்திக்கோங்கன்னு இன்ஸ்பெக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா போதும். அதுக்கு பேசாம நீங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு 100 ரூபான்னு கூட சொல்லிட்டு போயிடலாம்னு தோணுது எனக்கு போற பக்கம் பார்த்தா. ஏன்னா ஆப்பிள்லயும் இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் போடுறான், கூகுள்லயும் இப்போ இந்த F1 வழியா போகும்போது இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் போடுறான். அப்போ இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் போட்டு நீங்க உண்மையாவது சொல்லுங்க, இதே அது பண்ணலாம்ல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட மாத்திரம் தான் போர்டு மாத்தணும். சரி இதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு, வெளியில இருக்க கடையிலயும் போயிட்டு அவனையும் போய் உங்களை ஏமாத்த முடியாது, நீங்க ஷீட்டும் போட்டு கொடுத்துருவீங்க, இதுதான் பிரச்சனை, இதை நீ ஃபிக்ஸ் பண்ணுவியான்னு கேட்டு மாத்திக்கலாம். கரெக்ட், அந்த மாதிரி பண்ணலாம். அது கொஞ்சம் பண்ணுங்க ஐயா. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஹாய் சிவானா, யூ ஆர் ரைட், ஐ ஹேவ் கால்ட் OnePlus எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இன் சென்னை அண்ட் ஆஸ்க்ட் அபவுட் purchasing in Flipkart. They told only Amazon is the authorized seller. If we purchase in Flipkart, they told we not warranty அதெல்லாம் உங்களுக்கு வராது. And I asked Flipkart customer care about this and they told me on the product page of OnePlus showing 1 year warranty that will be provided and also this lifetime நடக்கணும்னா ஆமா தான் சொல்லியாமா Flipkart not assured this warranty. அது lifetime screen இதெல்லாம் நாங்க பண்ண முடியாது சொல்றாங்க. This is not good Anna because they are selling it but not aware of the product details. ஆமா, நம்ம ஆனால் சொல்லிட்டோம் அஃபிஷியலாக வந்து இப்போ சிஎம்எஃப் ஃபோன் வந்துட்டு அமேசானில் கிடைக்குதுன்னு வாங்கினா என்ன பண்ண முடியும், அது அஃபிஷியல் வந்து ஃப்ளிப்கார்ட்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆளுங்க சிஎம்எஃப் சார்ஜர் போய் அமேசானில் அப்புறம் வேற ஏதாவது ஊர் பேர் தெரியாதெல்லாம் போய் வாங்கிட்டு வருவாங்க. இதில் வேற ஒரு சில பேர் வேற கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ நீங்கள் OnePlus ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கக்கூடாதுன்ட்டு உங்கள் லிங்க்ல வந்து OnePlus வாங்குற மாதிரி போட்டிருக்கீங்க அப்படி. அது இது ஃபோன் இருக்காது, ஃபோன் மட்டும் தான் 13,000 காட்டுது அப்படின்ட்டு இருந்தாங்க. 13,000 SRK தான் கேட்கணும். SRK ஆண்டவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதரா பாவண்டா அவரு. ஃபோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, நான் வந்து எப்பயுமே டேக் பண்ண ஆடியோ ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணுவேன். ஆமா, ஏன்னா அதெல்லாம் வாங்கிக்கலாம், ஏன்னா தைரியமா பண்ண முடியறது மட்டும் தான் நான் பண்ணுவேன். ஒரு 2-3 கமெண்ட் பார்த்தேன் கேட்டிருந்தாங்க, இல்லாட்டி என் ஒய்ஃபையும் நான் கேக்குறேன், அவங்களும் டேக் பண்ணிருக்காங்க. அடுத்து SRK ஃப்ரீக்வென்சி ஆரம்பிக்கும்போது இவர் இதெல்லாம் பண்ணாரு எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அப்படி சிவபரணி பாருங்க, போட்டதே நீதான்டா, அப்புறம் நீதான்டா உன்னை எக்ஸ்போஸ் பண்ணல. இல்ல SRK 2 பேர் தான் பண்ணிருக்கணுங்க, ஒன்னு SRK அப்படினா ஃபைண்ட் தி கல்பிரிட் அண்ட் அப்டேட். நான் 2 பேர்ல யாருன்றதை கண்டுபிடிச்சு அடுத்து வரக்கூடிய ஒரு வீடியோல சொல்றேன் யார் இந்த 13 எல்லாம் போய் டேக் பண்றானே. ஆனா இப்ப SRK கேட்டனா அவன் ஜெர்க் ஆவான், என்னது 13 ஃப்ளிப்கார்ட்லயா அண்ணே நானா இருப்பேனா அண்ணே அப்படின்னு தான் சொல்லுவான் கண்டிப்பா. சரியா, ஆனா கண்டிப்பா அவன் ஆட் பண்ணுவானா டவுட்டுங்க, அவன்லாம் ஆட் பண்ண மாட்டான் தான் தோணுது. ஏன்னா எது அபிஷியலா அதை மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்கேன், மேபி இவங்களுக்கு தெரியாம இவங்க பண்ணிருக்கலாம், மாத்தி அதான் தோணுது. ரைட்டு, அடுத்தது மெகட்ரான் அப்படிங்கிற நண்பர் வந்து, சோ ப்ரோ Pixel 8 Pro 1 இயரா செகண்டரி டிவைஸா தான் யூஸ் பண்றேன், ஒய்ஃபைல ஆன்லைன்ல யூஸ் பண்ணாதான் யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஃப்ரீ ஃபயர், பவர் ரேஞ்சர்ஸா 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் சார்ஜ் போடுவேன், 5 to 5.5 hours SOT வரும். ஆனா 2 நாள் யூஸ் பண்றாரு, சிம் போட்டாரான்னு சொல்லியே. பட் இப்போ மெட்டீரியல் 3 அப்டேட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி தான் சார்ஜ் போடுறேன், பட் ஒரு வாட்டி 6.3 hours வருது SOT. அண்ட் அதுல ஃபுல் சார்ஜுக்கு வருது, அடுத்த 2.3 hours. இது ஏன் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்? ரீசெட் தான் பண்ணணும். ஒரு நாள் 600 hours, அடுத்த நாள் 200 hours, என்ன கான்செப்ட்? பேக்கப் எடுத்துட்டு நீங்க அந்த ஆண்ட்ராய்ட் ஃபிளாஷ் டூல் சொல்லிருக்கேன்ல, குரோம் ப்ரௌசர்ல அத போட்டு அப்படியே ஃபிளாஷ் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க, வேண்டாம், முடிஞ்சிரும். எல்லாம் பழைய குப்பை எல்லாம் வந்துரும், திரும்பியும் அதே கேட்ச், அதே இடத்துல போய் வரோம், அதே 2.5 மணி நேரம். ஓகே, அடுத்து வந்து சாட் அப்படிங்கிற நண்பர் வந்து, iPhone 16 யூசர் ஹியர், been using it for 3 months. இதேதான் நான் iOS 18.7ல யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப கேமிங் ஃபெல்ட் ஸ்மூத், லாக்ஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஜெனரலா பார்த்தாலும் நோ லாக்ஸ். எப்பயாச்சும் கேலரி போட்டோ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணும்போது ரிசிப்ட் நேம் பண்றப்ப கீபோர்ட் இன்புட்ஸ் லாக் ஆகும். மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வாஸ் தட் தே வில் ஃபிக்ஸ் ஆல் தீஸ் இன் iOS 26. பார்த்தா புது பக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஓல்டு லாக்ஸும் அப்படியே தான் இருக்கு. கேமுக்குள்ள போறப்ப வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வந்தா கேம் 60 fpsல இருந்து டிராப் ஆகுது, ஃபீல்ஸ் ஒன்லி லைக் 40 to 45 fps. நோட்டிபிகேஷன் ஆஃப்ல வச்சிருந்தா வேற ஆப்ஸுக்கும் நடுவுல போகாம இருந்தாதான் கேம்ல ஒர்க்கிங் ஸ்மூத்லி. அடாப்டிவ் பவர் மோட் ஆஃப்ல வச்சு இப்படி ஆன்ல வச்சா கேம் உள்ள போறப்பவே லோ fps தான் போகுது. பேட்டரி பர்சன்டேஜஸ் லெஸ் தேன் 60. ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஏன்னா உங்களுக்கு 12 Proல சொன்ன அதே இதுதான் வருது, நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த 16லயே ஆகுதுன்னா என்னடா பண்றீங்க? சுடரா தான் சொன்னா அவ்வளவு பக் இருக்குது அப்படின்றாங்க. சும்மா சுடர் இங்க வரட்டும், இங்க பக் இருக்குன்னு அந்த பக்கம் போயிட்டு ஆப்பிள் மாதிரி வருமா அப்படிமா. அப்புறமா கேட்டா நான் சொன்னேன் இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து நடுநிலையா இருந்துக்கிறோம். அப்புறம் வந்து அவனை பிடிச்சி இப்படி இழுத்தா என்ன சொல்றான், இல்லன்னா எங்க ஏரியால பழமுதிர்ச்சோலையில இருந்த ஆப்பிள பத்தி பேசுனேன்றான். வாய் தவறிச்சுன மவனே, நாக்கே எல்லாம் பண்ணிடுவேன். அது வருது, வாய் இருந்தா தானே பேசுவேன், நாக்கே எல்லாம். எனக்கு எப்படி இருக்குன்னா யோசிச்சு பாக்குறேன், 60,000 70,000 இல்லாட்டி இப்ப 52,000 ஆஃபர்ல வாங்கிட்டு
நான் வந்து ஒரு கேம் ட்ரீம் கிரிக்கெட் மாதிரி ஒரு கேம் ஆடி அதுல 60 FPS வராது அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்தா நாங்க 40 அதே இதுல கொடுமை என்னன்னா அதே 52,000 ரூபாய்க்கு கேஸோட சேர்த்து இல்லாட்டி டெம்பர் கிளாஸ் எல்லாம் ஒட்டி வாங்கினாலே ஐக்கூ 13 வாங்க முடியும். ஆமா அப்ப அது அப்படியே ஃபைட்டர்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்கோட்டு பறந்துகிட்டு இருக்கும். அப்ப நான் குறுக்கால வந்து இதை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஃப்ரேம் டிராப் ஆகிட்டு லேக் ஆகிக்கிட்டு எனக்கு பால் எப்போ வருது எப்போ ஸ்டெம்பை தாண்டி போகுதுன்னே தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கணும். நடந்துச்சு ப்ரோ எனக்கு. அதுல வந்து என்னன்னா ஏசியா கப்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கானுங்க. அதுல வந்து என்ன பண்ணிருக்கான் சேலஞ்சுன்னு ஒண்ணு வச்சிருக்கான். அந்த சேலஞ்ச் என்ன பண்ணி வச்சிருக்கான் 12 பாலுக்கு 60 ரன் அடிக்கணும். பைத்தியமாடா நீ 12 பாலுக்கு 60 ரன் அடிக்கணும் என்ன அர்த்தம்? 10 6 அடிக்கிறான். 10 6 அடிக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்த 2 பால் எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு கதை. அவனுங்க தப்பா போட்டா எக்ஸ்ட்ராஸ் வந்துச்சுன்னா லக் இருக்கு. ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. நான் அப்படியே மை ரிலேயில் தப்பினேன் மாதிரி போயிட்டு இருக்கேன். எப்படின்னா இப்போ எனக்கு இன்னும் 2 பால் இருக்கு. அந்த 2 பால்ல 10 ரன் அடிக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு 4 ஒரு 6 அடிக்கணும். எங்கே ஈஸி பால் வந்தது நோட்டிபிகேஷன் வந்தது. அடுத்த கொண்டாத்துல பார்த்தா யாழ் நிக்கிறான் இல்ல யாழ் நிக்கிறான் பின்னாடி விக்கெட் கீப்பர் கையில பால் இருக்கு 0ன்னு வருது. அவுட் ஆகல. அவன் பால் இப்படி போட்டதுதான் தெரியும். அடுத்த கொண்டத்துல பார்த்தா வேற என்ன நடந்ததுன்னே தெரியல. இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னா அப்படி இருக்கும். இப்ப என்ன ஆகும்? ஒரு பாலுக்கு வந்து 10 ரன் அடிக்கிறது. திரும்ப 12 பால் முதல்ல இருந்து ஆடணும். இது கொஞ்சம் கடியாதான் இருக்கு. சூப்பர். இந்த மாதிரி எல்லாம் என்ன கஷ்டம். நல்ல காம்பினேஷன். நல்ல காம்பினேஷனா விளங்கிரும். ஆனா ஐபோன்ல அதை நான் எதிர்பார்க்கலங்க. நிஜமாவே அதுதான் சூப்பரா இருக்கும். ஏன்னா இவனுங்க எல்லாம் சொல்றத பார்த்து நீங்க 6 வருஷம் ஆனாலும் லேகே ஆகாதுங்க அப்படின்னு சொல்லி வர சுட்டு இருந்தானுங்க. 5 வருஷம் ஆனாலும் சரி அப்படின்ட்டு. ஏன்னா ட்ரீம் கிரிக்கெட்டுக்கு நுறந்துழுதுன்னு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கெல்லாம் ஏன்டா போறீங்க? ஐயோ சரி. அடுத்து பரமேஷ் சொக்கலிங்கம் அப்படிங்கிற நண்பர் வந்து ஃபார் சாம்சங் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வீஸ் சென்டர். ஐ என்கொயர்ட் 4 to 5 சர்வீஸ் சென்டர்ஸ் அரௌண்ட் கோயம்புத்தூர். ஒன் சர்வீஸ் சென்டர் agreed to replace it in like 5 days while others did not give a date. They had the same reason like they need to check the spare availability and approval for free service. நான் இதுதாங்க சொல்றேன். ஒரு சர்வீஸ் சென்டர்ல உங்களுக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னா டக்குன்னு வேற சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு ஃப்ரீயா இது பண்ணிருங்க. காசு அத சொன்னாரு. திருநெல்வேலி சர்வீஸ் சென்டர் போனா வட சொல்றான். ஆமா. அதே தூத்துக்குடிக்கு போனா மாத்தி கொடுத்துறான். அதுதான் நீங்க வந்து வேற சர்வீஸ் சென்டர் பாத்துக்கோங்க. இப்போ உங்க இதுல வந்து காசு கேட்கறான் அப்படின்னா என்ன பண்ணாலும் ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன். வேற சர்வீஸ் சென்டர்ல போய் கேளுங்க. அங்க அந்த ஆப்ஷன் இருக்கும், மாத்தி கொடுத்துருவாங்க. சரி. அடுத்து வந்து எஸ் கிளஃபி அப்படிங்கிறவர் வந்து Redmi TV 43 inch purchased on 2nd July 2022. Only used for watching Sun TV serial in Sun Next using Wi-Fi. Now yesterday 26th September 2025 it shows blue screen issue. After raising help ticket in the ME support page, a technician came to my home and just opened the TV. He checked the 2 joints of the display input. 43 inch display LED lights powered by 2 section of board. And when removing right side issue persists. Removing left side, right side display half screen working. They quoted 18,000 for an entire display replacement. I bought TV for 28K. I was surprised. I asking the service person if you can just the left side joint replaced by the check again. He was adamant and not listening to what I said. He was asking if my TV was under warranty or out of warranty before coming to home. So I assume he was not thinking of problem caused by board, but he was to get commission by replacing the entire display. After that I declined the next step. Then he was asking service fee of 600, but me chat person told that 250 for visiting fee. Since there was no service provided by for TV, he was just scammed me. Now I think stupid decision to pay the amount after multiple calls from me and service person. Horrible experience. So guys, anyone want to purchase the Me brand TV, please go for Sony or LG. Never buy Me TV even if it was given for free. இதுல ஒரு கொடுமை இருக்கு ப்ரோ. இப்ப மீ டிவி விடுங்க. இப்ப நீங்க சப்போஸ் யோசிச்சு பாருங்களேன், ஒரு டிசிஎல் டிவி வாங்கிருக்கீங்க. இதே ஆள் தான் வருவாரு. ஆமா. மல்டி பிராண்ட் ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன்ல. எனக்கு என்னன்னா டிசிஎல், மோட்டரோலா, தாம்சன், சான்சியூ, அப்புறம் என்ன ஏதோ டிவி கொடாக்கு, அது எல்லாத்துக்கும் ஒரே சர்வீஸ் தான். இப்போ கொடுமை என்னன்னா சாம்சங் வந்து எவ்வளவு பெரிய ரெப்யூட்டட் பிராண்ட். அவனை கேட்டாலே சில சமயங்கள் இப்ப சாம்சங் போன்ல இருந்து ரெப்யூட்டட் பிராண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு. இந்த மாதிரி சில சமயங்கள் எனக்கு என்னாச்சுன்னா, இந்த என்கிட்ட ஒரு சாம்சங் டிவி இருக்கு ப்ரோ. ரொம்ப பழசு. 12 வருஷம் ஆயிடுச்சு. அது ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் நோரத்தள்ளி செத்து போச்சு. சரியா? அது எங்க செத்து போச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5-6 வருஷத்துல ஸ்பீக்கர் போச்சு. அப்புறம் வந்து டிஸ்பிளே பேக்லைட் போச்சு. அந்த பேக்லைட் வந்து இப்போ நான் இந்த ஒண்ணுல இந்த டிவி எடுத்துட்டு போனா ஸ்பீக்கர் மட்டும் எனக்கு ஒர்க் ஆகாது. என் ஃப்ரெண்ட் அப்பா வந்து டிவி டெக்னீஷியன், அவங்க கிட்ட கொடுத்தா அந்த பேக்லைட் பேட்ச் மட்டும் அங்க மட்டும் எல்இடிஸ் இருக்கும். அந்த பேட்சை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சூப்பர். இவ்வளவுதான். இப்போ இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம போனுக்கு பேசினா அதே கதை தான் டிவிக்கும். ஆக்சுவல் டெக்னீஷியன் உங்க இஷ்யூ நீங்க சொன்னீங்கன்னா அந்த சைட் பேனல்ல மட்டும் எதை மாத்திரமோ மாத்துவாங்க. ஆமா. சோ நீங்க வெளியில கொடுத்து மாத்திக்கிறது பெட்டர். சீரியஸா நான் இது திரும்பியும் எதுக்காக சொல்றேன்னா, நிஜமாவே அவங்க ரிஸ்க் எடுக்க கூடாதுன்றதுனால பார்ட்டி மாத்திரு அப்படின்றாங்க. அவங்க ரிஸ்க் எடுக்கிறானோ இல்லையோ, போன்லயாவது ரிஸ்க் இருக்கும்.
இதுல வந்து இவ்வளவு ஓவர் சீன் போடுறதெல்லாம் தப்பு தான். 250 rupees தான் சர்வீஸ் சார்ஜ்னா வந்துட்டு 600 ரூபாய் வாங்கிட்டு போறதெல்லாம் நியாயமற்ற செயல் தான். சரியா? அதனால அதெல்லாம் தப்பு தான். அப்புறம் இல்லன்னா நீ மீ சர்வீஸ்ல நீ வேலை செய்யக்கூடாது, வேற எங்கேயோ பிச்சை எடு. சரியா? அதுக்கு வந்து நீ கஸ்டமரை ஏமாத்துறது வந்து எப்படி எந்த விதத்துல மல்டி பிராண்ட் சர்வீஸ் இப்போ யார்கிட்ட தெரியுமா இது சம பண்ண என்னன்னா, நீங்க இதை வந்து ஷாமிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். கரெக்ட். உங்க டிவி வாங்கினேன், உங்க டிவில ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது 2.5 வருஷம் கழிச்சு ஆச்சு, கரெக்ட். ஆனா இப்ப எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, வந்த சர்வீஸ் பர்சன் வாங்க வேண்டிய 250 பதில் 600 என்ன ஸ்கேம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மீல ப்ராடக்ட் வாங்கவே பிடிக்கலங்க, இதோட கேவலமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்நாளே அப்படின்னு சொல்லி நீங்க மீட் அது ரிப்போர்ட் லிட்டரலா தே ஆர் ஸ்கேமிங் இன் தி நேம் ஆஃப் எம்ஐ. ஆமா, இப்போ என்ன தெரியுமா, நான் இனிமே மீல எதுவுமே வாங்க மாட்டேன். ஒரு வேயிங் ஸ்கேல், ஒரு செருப்பு நீங்க வைத்தா கூட வாங்க மாட்டேன். ஆமா, நான் லோக்கல்ல போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹார்ஷாவே நீங்க சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன புரியும்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட்ங்கிறது எப்படி நக்கிட்டு போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம வந்து சில இடங்கள் எப்படி தெரியுமா, இப்ப கூகுளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா F1 மாதிரியான ஒரு ஆள் கிட்ட போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு சர்வீஸ் சென்டர் இருந்தது. ஐயோ அது பேரை மறந்து தொலைச்சிட்டேனே. F1க்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தான் ப்ரோ. இல்ல வேற ஒரு ஆள் இருந்தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாம கோளாறு. பிக்சல் 3 டைம்லாம் அவன் தான் சர்வீஸ். பிக்சல் 3ல எனக்கு பேட்டரி சரியா நிக்கலன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேக்குறான். அவன் என்ன சொல்றான், யூடியூப் வீடியோ 10 நிமிஷம் ஓட்டி விடுங்கன்னு சொன்னான். இங்க ஓட்டி விட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு பர்சன்டேஜ் ட்ரெயின் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, இது யூஷுவல் தான் ப்ரோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. யூடியூப் சரியா? சூப்பர் டெஸ்டிங். உங்களை தான் வந்து எல்லா போனும் டெஸ்ட் பண்ண கூப்பிடுறோம். இது எப்ப நடந்ததுன்னா 2019ல நடந்தது. சரி, எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னு வரும்போது ரொம்ப நல்ல இடம்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் ப்ரோ அமையுது. பாருங்களேன், சாம்சங்லயே ஒரு நண்பர் எப்படி போனாரு, 5 இடத்துக்கு போனேன், ஆனா ஒரு இடத்துல தான் ரொம்ப ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இன்னொருத்தர் 2வது சர்வீஸ் சென்டர் தான் ஃபிக்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லா பிராண்டுக்கும் இருக்கு. நான் வந்து இது எதுக்கு சொல்றேன்னா, மீ நீங்க ஹெட் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லல. நீங்க வேற ஏதாவது டிவி வாங்குறது தான் நல்லது என்ன பொறுத்த வரைக்கும். நீங்க சாம்சங் வாங்கினாலும் சரி, எல்ஜி வாங்கினாலும் சரி, சோனி வாங்கினாலும் சரி. ப்ராப்ளம் என்னன்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட்ங்கிறது கொஞ்சம் குரூஷியலா இருக்கு. நீங்க அதனால அவங்களை ஒரு தடவை போய் டப்புன்னு ஒரு அரை அரைஞ்சிட்டு கிளம்புங்கன்ற. அப்பதான் அவங்களுக்கு என்ன புரியும்னா, ரிப்போர்ட் பண்ணி லட்சணமா இருக்கு. முடிஞ்சா நீங்க இப்ப கூட ரிப்போர்ட் பண்ணலாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். நீங்க நான் இப்ப சொல்லுவேனே, இந்த கமெண்ட் நான் அப்படியே அனுப்புவேன். ஆமா, நான் கண்டிப்பா அனுப்புவேன். இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் கேவலமா இருக்கு, கடுப்பா இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு இரிட்டேட்டா இருக்கு. இந்த குரோம்பேட் சர்வீஸ் சென்டர்ல நடந்ததுன்னு இப்போ சொல்லிருக்கீங்கல்ல, சாம்சங்ல எனக்கு யாராவது தெரிஞ்சா நான் உள்ள அனுப்பிடுவேன். சாம்சங்ல யாரையும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இப்போதைக்கு ஷாமில ஒரு சில நண்பர்கள், அதனாலதான் ஷாமில நடக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நான் அப்பப்போ அனுப்பிடுவேன். கரெக்ட். சரியா? கூகுள்ல கூட பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள இருக்கிற இன்டர்னல் டீம்லாம் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு சில பக்லாம் ஃபேஸ் பண்ணும்போது நான் ஷாமிக்குலாம் அப்படியே அனுப்பியிருக்கேன். லாக் எடுத்து அனுப்பியிருக்காரு. அந்த மாதிரிலாம் அனுப்பி விட்டுருவேன். அப்ப என்ன அது அடுத்த அப்டேட்ல ஃபிக்ஸ் ஆகுது. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா நம்ம சில சமயங்கள்ல வந்து தியாகம் பண்றீங்க. உண்மையா சொல்றேன், உங்க சைட்ல அது ஒரு பெயின் ப்ரெஷர் தான். ஆனா மத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க வாய்ஸ் அவுட் பண்றீங்க. ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சன்லெஸ் டார்க் அப்படிங்கிறவர் வந்து, நான் போட் பிளிட்ஸ் 2000 ஸ்பீக்கர் 2 இயர்ஸ்க்கு முன்னால அந்த ஸ்பீக்கருக்கு மாற்றி தர மாட்டேன் சர்வீஸ் ரிஜெக்ட் பண்ணாங்களா, அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அவர். ஓ, 11 monthsல இடி விழுந்ததுல போர்டு போயிருச்சு ப்ரோ. நான் போட் வாரண்டி கிளைம் சைட்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். அவங்க ஜிவிஸ்னு தேர்ட் பார்ட்டி கூட டைட் அப் ஆமா வச்சானுங்க போல. அங்க இருந்து ஒருத்தர் கால் பண்ணி வந்தாரு, போட்டை கலட்டிட்டு போயிட்டாரு. அதுதான் போட்டுன்னு போட்டாரு அவரு. நான் ஷாக் ஆயிட்டேன் ப்ரோ. போட்டை கழட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் 2 weeks கழிச்சு வந்தாரு, அவரே மாத்திட்டு போயிட்டாரு. நமக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும் போர்டு பத்தி. அவருக்கு மட்டும் 100 rupees கொடுத்தேன். ஏன்னா இருக்கிறது டவுன் கூட இல்ல, புதுக்கோட்டை பக்கத்துல சின்ன வில்லேஜ் தான். நான் வாங்கினது 3500 rupees ஸ்பீக்கரு. அதுக்கு வந்து மெனக்கெட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க. சோ அந்த சர்வீஸ் இருக்கு பாருங்களேன். இப்ப பாருங்களேன், போட்ல வாங்கினதுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மனுஷன் அவரா வந்து கையில 100 ரூபாய் கொடுத்து அனுப்புறாரு. ஆமா, இங்க டிவி பிரச்சனையை சால்வே பண்ணல. ஆமா, 250 ரூபாய் தான் ஃபீஸ். 600 ரூபாய் கொடு. என்ன டிவி எடுத்துட்டு போயிட்டு எங்க டூர் கூட்டு போயிட்டு வர போறியா? பிரியாணி சாப்பிட்டு போவேன், 65 பிரியாணி. ஆனா இதெல்லாம் நியாயமே இல்லைங்க, நியாயமற்ற செயலுங்க இதெல்லாம். இதனாலதான் என்ன ஆகுதுன்னா பிராண்டோட இமேஜ் அடி வாங்குதுங்க. நான் இதான் காமேஷ் ப்ரோட்டி ஒரு தடவை சொன்னேன். காமேஷ் ப்ரோ சொன்னாங்க சாம்சங் மெல்ல சாகும், இல்லாட்டி ஷாமி வந்து சாகும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு S25 வாங்கிட்டாரு. சூப்பர். அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு ஏன் சொன்னாருன்னா, கேட்டா வேளச்சேரி சர்வீஸ் சென்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், வேளச்சேரி சர்வீஸ் சென்டர்னு நேரா சாம்சங் சிஓ கிளே வருது இல்லையே. அது இப்ப நானும் கௌதம் ப்ரோ நினைச்சா இப்ப நேரம் போய் வேளச்சேரியில ஒரு இடத்த பார்த்துட்டு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் கணக்கு காமிச்சிட்டு நாங்க டவுன் பேமெண்ட் பண்ணிட்டு சர்வீஸ்க்கான லீஸ் வாங்கிட்டு சைனை பண்ணிட்டு என்டிஏ போட்டு உட்காந்துடலாம். அவ்வளவுதான். இததான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப எல்லாருக்கும் போர்டு போயிடுச்சு, காசு வாங்கிடுவோம். ஒருத்தர் சார்ஜ் போடாம போன் சார்ஜர் ஒர்க் ஆயிருக்காது, போனே ஆனாங்கல என்ன, நானும் 3 நாளா சார்ஜ் போட்டு பாக்குறேன் அப்படின்னா நம்ம சார்ஜர் செக் பண்ணோம், சார்ஜர் தான் பிரச்சனை. நம்ம நேரட்டா போன் பிரச்சனை, போர்டை மாத்தி போயிருச்சுங்க. ஆமா, போர்டை மாத்திட்டு போர்டுக்கான காசு எல்லாம் வாங்கிட்டு உள்ள இருந்து 1000 ரூபாய் சார்ஜரையும் சேர்த்து அவர் கையில கொடுத்து அவர் சார்ஜர் காம்ப்ளிமெண்ட்ரிங்க. ஆமா, 1000 ரூபாய் எப்படி 20000 வாங்கிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சார்ஜர் முடிஞ்சா. ஆமா, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும் கொஞ்சம்.
ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன் சரியா. பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு ப்ரோ சரியா. நானும் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான், ஃபேஸ் பண்ணதே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அப்படி ஃபேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுல என்ன சொல்யூஷன் யோசிக்க வேண்டியதா இருக்கு. கரெக்ட். ஏன்னா நம்ம சேனல்லே நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா Flipkartல வந்து Galaxy Watch 4 வாங்கியிருப்போம் அஸ்வத்துக்கு. ஸ்கிரீன் ரிட்டன்ஷன் இஷ்யூ வந்து வாட்ச் அது வாட்ச் 4ல அந்த இந்த மாடலுக்கு இருக்குது, அந்த ரொட்டேட்டிங் டயல் இல்லாத மாடலுக்கு இருக்கு. எனக்கு இன்னுமே இருக்குது, நான் வச்சிருக்கேன். அதுக்கு வந்து நாங்க எவ்வளவு கூத்து பண்ணிருப்போம், எவ்வளவு ஏஓடி ஆன் பண்ணீங்கன்னா முடிஞ்சுன்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் எங்களால முடியுமோ இறங்கி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். எப்படின்னா வருவாரு, அது ஒரே ஆள் தான். Flipkart வேற. ஆமா, ஒரே ஆள் தான் 3 தடவை வந்தாரு. அவருக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனா Flipkartல ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொன்னேன்னா, அண்ணா இப்ப நியாயத்தை பேசுங்க, AMOLED பேனல் ஸ்கிரீன் பர்ன் ஆகுது, கரெக்ட். ஸ்கிரீன் பர்ன் ஆச்சுன்னா என்ன ஆகும், திரும்ப அது போக கூடாது. ஆனா இது வேனிஷும் ஆகுது, என்ன கதை இது அப்படின்னு கேட்டேன். என்ன குவாலிட்டி பேனல் இது, அப்போ வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தானே. அப்போ அவர் என்ன சொல்றாரு, எல்லா வாட்ச்லயும் அப்படிதான் ப்ரோ, இந்த வாட்ச்ல அப்படிதான் ப்ரோ இருக்கு அப்படின்னு. கரெக்ட். அப்ப அதான் ப்ரோ நானும் இதே தான் சொல்றேன், இந்த வாட்ச்ல அப்படிதான் இருக்குன்றதை நீங்க வந்து ஸ்பெக் பேஜ்ல ஆட் பண்ணணும். அப்ப நாங்க வாங்க மாட்டோம் ஃபீச்சர். நாங்க அப்ப வாங்க மாட்டோம். வாட்ச் ஆஃப் பண்ணாலும் ஆன் ஆன மாதிரியே இருக்கும். அப்போ வந்து எந்த அளவுக்கு வீடியோ போட்டோம்னா, அஸ்வத்தோட வாட்ச் பிரச்சனை. இப்ப உங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் ஆகலையா, மேட்ரிமோனிக்கெல்லாம் பே பண்ணாதீங்க, வேஸ்ட். கஸ்டமருக்கு யாருக்கு படிச்ச பொண்ணா உங்களுக்காக சரியா, நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களா உங்களுக்காக வந்து ஈஸியா செட் ஆயிடுவாங்க. Flipkartல இருக்காங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராப்ளம்காக ஃபோன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நாங்க மட்டுமே வந்து இந்த வாட்ச் இஷ்யூக்கு ஒரு 7 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம். அஸ்வத் கிட்ட கேட்டேன், என்னடா அப்பாட பேசிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு. கரெக்ட் தான். ஏன்னா மணிக்கணக்கா பேசுறோம், அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம், அவங்களும் பதிலுக்கு பேசுறாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க, மணிக்கணக்கா பேசிட்டு இருப்போம். எப்படி இருந்ததுன்னா ஒரு படம் சிம்புக்கு வந்துட்டு ஓடவே இல்லைங்க, நயன்தாராவும் சிம்பு போன் பேசிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்ததுங்க. அப்படியே அஸ்வத் ஒரு பக்கம் போட்டு அந்த பொண்ணோட இமேஜ் தெரியல, அவ்வளவுதான். அந்த பொண்ணு இமேஜும் போட்டுட்டு போன் இமேஜ் போட்டோன்னு வைங்களா, அப்படியே ஒரு படமே நடந்ததுங்க. எப்படி தலைவர் வாழ்ந்திருக்காரு, அஸ்வத் ப்ரோ வாழ்ந்திருக்காரு, யங் பிளட் வேற. சோ இதுதான் வந்து சர்வீஸ் எஃபெக்ட். அதனால வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேட்ரிமோனி. எப்படி லிங்க்டின் வந்து இப்ப எப்படி இருக்கான், எல்லாரும் வந்து டிண்டர்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி லேட்டஸ்ட் மேட்ரிமோனி யாருன்னு பார்த்தா இகாம் சப்போர்ட் சென்டர்ஸ்லாம் தான். என்ஜாய் ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம திரும்ப இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு சிவராணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.